கிட்டத்தட்ட 4 வருஷம் தன்னுடைய ஆஃபீஸிலே வச்சு என்னை வாழ வச்சவர் அவர் தான். இதுக்கு இடையில டேர்னிங் பாயிண்ட் யாருன்னா ஐயா கமலஹாசன் ஐயா தான். அந்த தேவர் முன்ன படம் சிங்காரம் அடிச்சு உதயகுமார் படம் முடிச்சோன்னு அந்த படம் கிடைக்குது. தேவர் முன் வரைக்கும் அவர் ஆஃபீஸில் தான் இருக்கேன். அப்படியா? ஆமாம். ஓ, அது வரைக்கும் ராஜ்கிரண் சார் அவர் தான் இருக்கு. அவர் படமும் 6 படம் 7 படம் நடிக்கிறேன். ஒன்றும் சம்பளம்லாம் ஒன்றும் இல்லை. அவருக்கு ஆஃபீஸ்க்கு அது வரைக்கும் ஒன்றுமே இல்லை. அப்புறம் நானாக தான் சார் நான் வேறு ஆஃபீஸுக்கு போகிறேன். எனக்கு நிறைய ஃபோன் வருது. நான் வேறு ஆஃபீஸுக்கு போகிறேன் சார், வந்து பார்த்துக்கிறேன் உள்ள அப்படின்னு. அப்படியா போறியாடா? சரி சரி நல்லபடியாக போயிடுறா, மறந்துடாத அப்படின்னு அவரே அனுப்பிச்சி வச்சு அப்புறம் வேறு ஆஃபீஸில் வந்து கூடி வந்தேன். ராஜ்கிரண் சார்லாம் இப்போ அப்பப்போ சந்திப்பீங்களா? நான் பேசுவேன். தேவர் மோகன் வரைக்கும் அவர் தான் என்னை காப்பாற்றுறாரு. அவர் நம்பர் தான் எனக்கு. ஓ, அவர் நம்பரு, அவர் நம்பர் தான், ஃபோன் நம்பரு, அவர் அட்ரஸு, அங்கே உஸ்மான் ரோடு தான் எனக்கு எல்லாமே. இது வேறு யாரும் என்னென்னோ சொல்கிறாங்க, என்னை இவர் வச்சார், அவர் காப்பாற்றினார், இவர் காப்பாற்றினார்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இதுதான் அவர் மூலியமாக தான் சினிமாவுக்கு வந்து அவர் தான் எனக்கு கடவுள். அவர்லேருந்து இவரில் வந்து நிற்கிறேன். சினிமாவிலேருந்து வர ஊர்லேருந்து நல்லா தான் அங்கேருந்து வரும்போது வேட்டி சட்டையோட தான் வந்தேன், பேண்ட் சட்டையோட அம்மனமாலாம் வரல. இங்கே வந்து பார்த்தா வேட்டி சட்டை வாங்கி கொடுத்தாரு, டவுசர் சட்டை வாங்கி கொடுத்தாங்க, தாளாட்டினாங்க, என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. அது வேற வைக்கும். ஆனால் சினிமாவை இல்லை நம்மளை வந்து தூக்கி கொண்டாந்து நிப்பாட்டினது அவர் தான். அவருக்கு அப்புறம் உதயகுமார், அப்புறம் அப்படியே வரிசையாக படம், அப்புறம் உதயகுமார் கூட அந்த படம், அதை அடுத்த படம், அப்புறம் சின்ன கவுண்ட்டுக்கு அப்புறம் வந்து சின்ன கவுண்டில் காமெடி கேரக்டர் கிடையாது, குடை பிடிக்கிற கேரக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னுமணி, கார்த்திக் சார் கூட பொன்னுமணி, அதுக்கப்புறம் ராஜகுமாரன் பிரபு சார் கூட. இப்போ வரிசையாக பார்த்தீங்கன்னா உதயகுமார் கூட ஒரு 10 படம் போய்கிட்டு இருக்கேன்.